இந்த வருட வரலட்சுமி நோன்பு வந்து நாம வீட்ல வந்து கலசம் வச்சு கும்பிடுறோம். கலசம் வச்சு கும்பிடுறோம் அப்படின்னா, 3 நாள் வந்து பண்ணணும். 1 நாள் வந்து சாமிய வந்து அழைக்கிறது. அதுக்கப்புறம் சாமிய வந்து கும்பிடுறது. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு விமர்சையா நம்ம வந்து அழைச்சோமோ, அதே மாதிரி கடவுள வந்து பத்திரமா நம்ம வழி அனுப்புறது. இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து நெறைய நம்ம யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா வந்து எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. லாஸ்ட் இயர் தான் நான் வந்து வரலட்சுமி நோம்பிய முதல்ல கும்பிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் இயர் நான் எப்படி கும்பிட்டேன் அப்படின்னா, வெறும் ஒரு சொம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த தேங்காய் சிந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கலசம் வச்சு மட்டும் கும்பிட்டு என்னால முடிஞ்சதை சாமிக்கு வந்து வச்சுட்டு கும்பிட்டேன். இந்த தடவை நம்ம வந்து சாமியை வீட்டுக்கு அழைச்சு கும்பிட போறோம். 3 டேஸ் ப்ராசஸ். அதனால நம்ம வந்து முன்னாடியே நிறைய வேலைகள் வந்து எனக்கு செய்ய வேண்டி இருந்தது. சாமியை எதுல அலங்காரம் பண்ணி வைக்க போறோம், அந்த டேபிள் அதை சுத்தம் பண்றது, அதுக்கப்புறம் அதுல வந்து கோலம் போட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு செப்பரேட்டா வந்து எனக்கு சாமியை வைக்கிறதுக்கான ஒரு பொருள் வந்து வீட்டுல வந்து இருந்துச்சு. அந்த மாடை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து புனேல வந்து வாங்கினது 500 ருபீஸ். அது வந்து ஏற்கனவே வந்து இருந்தது. அதுல வந்து சாமியை வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் வந்து வாழை மரம், அந்த வாழை மரம் வைக்கிறது, அப்புறம் தாமரை பூ சாமிக்கு பிடிச்சது, அப்புறம் சாமிக்கு பிடிச்ச இன்னும் பூக்கள் இதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்டோல தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வெளியில வந்து போக முடியல, நைட் ஷிப்ட்ல இருந்தாங்க. சில பொருட்கள் என்னால வாங்க முடியல. ஈவினிங் தான் போய் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த பூக்கள் வந்து வச்சுட்டு இதை வந்து மாலையா நான் வந்து கோத்து வச்சுட்டு, சாயந்தரம் வந்து போனேன் அப்படின்னா முல்லைப்பூ, மல்லிப்பூ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு அடுத்த நாள்ல வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வந்து சாமிக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ தான் வந்து வாங்க முடிஞ்சது. ஓரளவுக்கு வந்து வேலையை வந்து நெருக்கிட்டு, அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் விளக்கி, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு அதையும் வந்து தயார் பண்ணி வச்சுட்டேன். முதல் நாளே நான் வந்து சாமிக்கு வந்து வெறும் இந்த குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு பார்க்காம வெறும் அந்த புடவை வந்து எப்படி இது பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து தயார் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் நான் வந்து முதல் தடவை செய்ய போறேன். அதனால எனக்கு வந்து ரொம்பவே கியூரியாசிட்டியா வந்து இருந்தது. அப்புறம் சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் வந்து வச்சுட்டு தயார் பண்ணி எல்லாமே என்னெல்லாம் வந்து இன்னைக்கு சாயந்தரம் தான் வந்து அழைக்க போறோம். அதனால என்னெல்லாம் வந்து கரெக்டா வந்து செஞ்சு முடிச்சுக்க முடியுமோ அதெல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கடைக்கு போயிட்டு பூக்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டு சாமியை வந்து அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நமக்கு அந்த முதல் தடவை பண்றதுனால நமக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா, எப்படி நம்ம வந்து செய்ய போறோம், ஏன்னா ஒரு பொறுப்பான வேலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனா எல்லா ஜோடனையும் வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு அழகா திருப்தியா, மன திருப்தியா வந்து இருந்தது. என்னதான் எனக்கு சின்ன சின்னது வந்து இந்த புடவை இது பண்றது இதெல்லாம் வந்து எனக்கு செய்யறதுக்கு வந்து இதுவா இருந்தாலுமே, எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு கடவுளை வந்து இது பண்ணி அந்த அலங்கார மேடையில வந்து கொண்டு வந்து வச்ச உடனே அவ்வளவு அழகா வந்து இருந்தாங்க. பசங்களே வந்து பார்த்துட்டு, அம்மா சூப்பர்மா, எப்படிமா இப்படி அழகா அலங்காரம் பண்ணீங்க, அதுவும் இந்த சொம்பு அந்த கலசம் வச்சுட்டு எப்படிமா சாமியை வந்து கொண்டு வந்தீங்க, அப்படியே ஒரு ஆள் வந்து இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு வந்து பசங்க வந்து சொன்னானுங்க. டே ரொம்பவே நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கும் நீங்களும் சாமி கும்பிடுங்கடா அப்படின்னு வீட்டுல வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சாமிக்கு என்ன பண்ண அப்படின்னா, கருப்பு உளுந்துல வந்து வடை இன்னைக்கு வந்து பண்ணியிருந்தோம். அதையும் நம்ம வந்து முடிச்சாச்சு. இன்னும் நாளைக்கு வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம வந்து சிறப்பா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கேன். இந்த 3 நாள் என்னால என்ன முடிஞ்சதோ, என்கிட்ட என்ன இருக்கோ, இறைவன் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை மீறி நான் வந்து என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொடுத்து மன திருப்தியோட நான் வந்து செய்யணும் அப்படின்றதா இந்த வரலட்சுமியோட என்னுடைய நோக்கம். போன தடவை வெறும் கலசத்தோட ஆரம்பிச்சு இந்த தடவை சாமியோட முகம் வச்சு நான் வந்து சாமியை அழைச்சு இந்த 3 நாள் கும்பிட வச்சதுக்கு இந்த கடவுளுக்கு நன்றி. இன்னும் வர வருஷங்களுக்கு நான் இன்னும் சிறப்பா வந்து கும்பிடணும் அப்படின்றதா வந்து கடவுள்கிட்ட இன்னும் நிறையவே நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன்.